வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு 4 நாள் கழிச்சு இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. எத்தனை நாள்? 4 நாள் கழிச்சு நடுவில் வீடியோ போட முடியல. போட்ட வீடியோ திருவண்ணாமலை போயிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ கொஞ்சமாக எடுத்துட்டு சரி முதல்ல சூரிய பேசுங்க பேசிட்டு பாப்பா தேடுற அந்த மாண்டி சூரிய டல்லா இருக்கானா? ஆமா. ஏன் டல்லா இருக்க? கவலை எதுக்கு பாப்பு? அங்க சொல்லு. பாப்பு இல்ல கவலை. பாபு இல்லையா கவலை ஆகிடுச்சா? என்னாச்சுன்னு கேளுங்க. கொல்லு இல்ல குளிக்கல அப்புறம் என்னாச்சு உனக்கு? சும்மா மூக்க தண்ணி. அவர் பயம் உண்டு, மூக்கில் தண்ணி ஊற்றிச்சான், அப்புறம் வந்து கோல்டு பிடிச்சிச்சான், அப்புறம் ஃபீவர் ஜுரம் சொல்லுங்க. ஆமாம் ஜுரம் வந்துட்டு இருக்கு. நான் அங்கேருந்து வரதுக்குள்ள ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கேன். என் ஒய்ஃபு 3 வேளை கரெக்டாக தந்துடுவாங்க, டிப்ஸி தந்துடுவாங்க, காசு இருந்தாலும் நான் இல்லைன்னா அந்த ஒரு என்னாச்சு கண்ணை தெரிஞ்சு சும்மா. சரி கண்ணு தண்ணி வந்துச்சா? ஓகே, கவலைப்படாமல் சொல்லுங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். சூர்யா கவலைப்பட வேணாம் சொல்லுங்கள். அதுதான் நான் எங்கேயும் போகிறதில்ல. ஒரு 2 நாள் இருந்தால் 1 நாள் இருந்திருப்பேன், எக்ஸ்ட்ரா 1 நாள் இருந்துட்டேன். நான் அந்த இயற்கை சூழ்நிலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நான் அடிக்கடி கூட சொல்லுவேன் இல்லையா, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஃபீலிங் வரணும், கிராமத்தில் இருக்கிற ஃபீலிங் வரணும்னு சொல்லிட்டு அப்படியும் ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்த மாதிரிங்க. வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாட்டு பொங்கலை கிராமத்தில் ஒரு புதிய குடும்பத்தோடு நான் கொண்டாடினேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எதாச்சும் நான் இந்த இறங்கிக்கீழே வந்தேன். வரப்போ அது ஒரு கிராமம். மாட்டுக்கு வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. காலையில் அவங்க பேசினாங்க, என்னை பார்த்தா டீராஜ் மாதிரி இருக்கிற ரொம்ப பிடிச்சிருக்கு அதெல்லாம் பேசியிருந்தாங்க. சாயங்காலம் போனோன்னே நமஸ்காரம் சொன்னாங்க. எல்லாம் பேசினேன். இப்போ பரவாயில்லையா, வந்து மாத்திரை வாங்கி கொடுத்தேன். சூரியப்பு கொஞ்சம் பரவாயில்ல, உடம்பு எந்தெந்த சூடாக தான் இருக்குது. அந்த கோல்டில் கூட சூடாகலாம் இல்லையா? எந்த ஊர் போயிருந்தேன் நான்? முக்கியமாக திருவண்ணாமலை நிறைய பேர் திருவண்ணாமலையில் நிறைய பேர் என்கிட்ட பேசுனாங்க சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு. குறிப்பாக அதில் ஒரு சிஸ்டர் பேசுனாங்க, சம்மோஜானம் கோயிலில் சாமி பார்த்துட்டு வரப்போ லதா சிஸ்டர், லதான்றவங்க கரெக்டாக நான் வணக்கம்னா நான் அவங்க சப்ஸ்கிரைபர்னாங்க. அப்படியே பேசினேன். சூர்யா ரொம்ப பிடிக்கும், அப்புறம் வந்து பவானி அண்ணியை ரொம்ப பிடிக்கும், ஹாய் சூரி ஹாய் பவானி சொன்னாங்க அவங்க. ஆனால் என்ன பிடிக்கும் சொல்லியே, சூர்யா தான் பிடிக்கும்னாங்க. அவங்க பேர் லதா. சொல்லு லதா. ஹாய் லதா சிஸ்டர். லதாக்கா. லதாக்கா அவங்க வந்து சொந்த ஊர் திருவண்ணாமலையா? ஆமாம், வர சொல்லு வீட்டுக்கு. ரொம்ப அன்பாகவும் ஆசையாகவும் பேசினாங்க. லதா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஓகேவா? சாப்பிடலாமா? அப்புறம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க, வேற லெவல் திருவண்ணாமலை. இந்த வாட்டி எப்பவும் போனதோட ஒரு கிராமத்தில் தங்கி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. 100 போர்வை, 102 போர்வை, நல்லா கனமான போர்வை. அந்த வழியில் படுத்துருந்தது எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்தோம். சில பேர் வந்து நார்மலாக இருக்காங்க கூட, எல்லாருக்கும் கொடுங்க எனக்கு கொடுங்க சொல்லிட்டு வாங்கினாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது கேட்டப்போ. அதே மாதிரி அன்னதானம் 150 சாம்பார் சாதம் சுட்டாங்க. அதுதான் நான் என்ன பண்ணேன், சென்னையிலேருந்து போகிறப்போ சில்வர் கவர் எடுத்துன்னு போயிட்டேன். அவங்க வந்து ஒரு பேப்பரில் மடித்து தருவாங்க, அது கட்டுறப்போ சரியாக ஒழுகும் சாம்பார் சாதம். ஏன்னா இங்கேருந்து போகிறப்பவே சில்வர் பேக்கெட், இந்த சில்வர் தெரியுமா, சில்வர் பேக் பெருசாக இருக்கும், வாங்கி போயிட்டோம். கொதிக்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். சுட இருக்குது, சீக்கிரம் சாப்பிடமா சொல்லியிருப்பேன். ஒரு 150 பேர் கொடுத்தோம். நிறைய பேர் கொஞ்சம் காசும் கொடுத்தோம். ஒரு திருப்தியாக இருந்துச்சு. ரூம் வாடகை கூட தெரியுங்களா, ஒரு நாளைக்கு 500 ரூபா, 4 பேருக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா, 2 நாளைக்கு 1000 ரூபா தான். அங்கே ஒரு குருஜி இருந்தார், அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். அவர் நல்லா மரியாதை அனுபவம் பேசினார். இந்த வாட்டி எப்போவுமே நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்ததை விட இந்த வருஷம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அன்னதானமும் பண்ணோம், போர்வை தானமும் பண்ணோம். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப வருஷம், இத்தனை வருஷத்தில் ஒரு கிராமத்து வாழ்க்கையே வாழணும் இருந்துட்டேன். சூப்பராக இருந்தேங்க. நான் நிறைய பேர் சொல்கிறேன், பசும்பால் கறந்து டைரெக்டாக குடிச்சது கிடையாது. இங்கே சென்னையில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பேக்கெட் பால், திருமலா பால், அது வந்து அக்ஷயாவா, நிறைய பால், ஆரோக்கியா, இது வரைக்கும் பசும்பால் நான் குடிச்சதே கிடையாது. இங்கே இருக்கு தேடின்னு போன பசும்பால். ஆனால்
திருவண்ணாமலை மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் எந்திரிச்சு நான் வந்தேன். அப்போ தான் கொஞ்சம் வெளியெல்லாம் கிரிவலம் போயிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரூம்ல எல்லாம் தூங்கி இருந்தாங்க. நான் வெளியே வந்தேன். வெளியே வரப்போ நான் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. குட் ஈவினிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்குறாங்க. அப்படியே வெளியே வந்து சொல்கிறப்பவே பக்கத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறாங்க. டக்குன்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாட்டுப் பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்க சொல்லிட்டு என்னென்ன வச்சுருக்காங்க, மஞ்சள் சாணி எல்லாம் வச்சு மாட்டுப் பொங்கல் கொண்டாடி மாட்டுக்கு பூஜை பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. அப்பளம், பூசணிக்காய் சாப்பிட்றது, பூசணிக்காய் தொக்கு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து வடை, சக்கரை பொங்கல் செமையாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்ட அந்த இடம் அந்த இடத்த விட்டு வரதுக்கு மனசு இல்லை. அன்றைக்கி சாயங்காலம் கிளம்ப வேண்டியது வேணாம் சொன்னான் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட மறுநாள் போகலாம், அடியா நம்மளை பார்க்கல, அடியா நம்மளுக்கு ஒரு பார்த்துட்டு போகலாம் சொல்லிட்டு வேணும்ட்டா கம்பல் பண்ணி தங்கி. ஏன்னா எனக்கு மேலே ஒரு பக்கம் ஞாபகம் வருது எனக்கு. எங்கள் போய் பார்த்துக்கிட்டாங்க. இருந்தால் நான் 2.5 நாள் இல்லாமல் ஜுரம் வந்துச்சு உனக்கு. இப்போ பரவாயில்ல இல்லை? நான் இல்லைன்னா சூடு ஹாப்பியாக இருப்பான். ஹாப்பியாக கவலையா? ஹாப்பியாக கவலையா? டல் ஆகிட்டாங்க பாரு மூஞ்சி சரி தெரியுதுங்களா? உள்ளுக்குள்ள ஒரு சோகம். நான் வந்தோன்னு பாபு 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 யாரும் வந்து தெரியுமா? நம்ம கூட தண்ணி என் கூட யாரும் வந்து சொல்லுங்க. அந்த லதா சிஸ்டருடைய வீடியோ நான் போடுறேன் பாருங்க. அதில் சரவணா சீனா ராஜா என் டியர் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் வந்து எவ்வளோ செலவானாலும் ஷேர் பண்ணிப்போம். அன்னதானமும் சரி, ரூமும் சரி, பெட்ரோலும் சரி, ஒரு டீ காஃபி சாப்பிட்டா கூட மொத்தம் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு அப்படியே கணக்கு போட்டேன் எவ்வளோ ஆச்சு. நான் ரொம்பலாம் கணக்கு போட மாட்டோம். ஒரு இடத்துல டிஃபன் நான் தரோம், ஒரு இடத்துல அவன் தரோம், ஒரு இடத்துல பெட்ரோல் இவன் தரோம், எல்லாம் கலந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு. ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் ஒர்க், சரவணன் வந்து கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. என்னோட டியர் ஃப்ரெண்டு சரவணன் கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஸ்ரீனிவாசன் ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்காரு, ஃபேன்சி ஸ்டோர் ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்காரு. மோகன்ராஜ் ராஜன்றவர் வந்து ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தாரு. சில பல பிரச்சனைலாம் வெளியே வந்துட்டார். ரொம்ப கஷ்டப்படுறாரு. வீட்டில் வந்து பெனாயில், அப்புறம் தைலம், சர்ஃபெக்சல் மாதிரி வீட்டிலே பண்ணி ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுறாரு. நான் ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், பார்த்துருக்கீங்க. போட்டதான் இல்லையா தெரியல. போட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு எதனா வேணும்னா அவர் நம்பரும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவை பாருங்கள். சப்போர்ட் மை ஃப்ரெண்டு ராஜான்னு கொடுத்துருப்பேன். வீட்டுக்கு தேவை ஒரு சர்ஃபெக்சல், ஒரு க்ளீனிங் பவுடர், ஒரு ஃப்ளோர் வாஷர், உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ஃபோனில் ஆர்டர் பண்ணுங்கள். நேராக வீட்டில் வந்து தந்துட்டு உங்கள்கிட்ட காசு வாங்கி கொடுக்குறாரு. ஓகேங்களா? நல்லா இருந்துச்சுன்னா கொடுங்க. என் ஃப்ரெண்டு அதுவசம் என் நண்பனுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஹெல்ப் பண்ணுவீங்களா? சர்ஃபெக்சல் எப்படி தான் நீங்கள் வாங்க தான் போகிறீங்க, ஏரியில் வாங்க தான் போகிறீங்க. அதே ஃபார்முலாவில் எங்கள் வீட்டில் பண்ணுறோம். ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் வாங்குங்க. ஓகேங்களா? நான் கம்பல் பண்ணேன் உங்களை. ஓகே என் சிஸ்டர்ஸ் உங்களாம் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மோகன்ராஜ் ஃபோன் நம்பர் அந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். டைம் என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. ஆமாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த சிஸ்டருடைய வீடியோ இது நான் ஜாயின் பண்ணுறேன். 8 லதா சிஸ்டர் உங்கள் வீடியோ இது நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணுறதுல சரி ஒரு நிமிஷம் இருங்க. வரப்போ அவ்வளோ சந்தோஷமாக வந்தாங்க. நான் தான் அவங்க சப்ஸ்கிரைபர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூர்யா பிடிக்கும், பவானி என்னை பிடிக்கும், என்ன பிடிக்காத அவங்களுக்கு. சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அக்கா மாதிரியே இருந்தாங்க பார்க்குறதுக்கு. வெயில் நீங்கள் பயங்கர மடிச்சுன்னு இருக்கீங்க. கோபுர தரிசனம் கூடி போய் இப்படி காமிக்கணும் உங்களுக்கு. வணக்கம், தேங்க்யூ வெரி மச். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப திருவண்ணாமலை. ஆமாம் சூரி தம்பி ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. சூரி ஹாய். சூரி நம்ம சப்ஸ்கிரைபர். ரொம்ப பிடிக்கும்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லி உன்னை மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் நான். அப்புறம் உங்கள் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பவானி அண்ணி உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பொறுமை, ரொம்ப சாஃப்டாக பேசுவீங்க. தேங்க்யூ. ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. எந்த ஊர் நீங்கள்? நான் இதே ஊர் தான் சார். வீட்டுக்கு வந்துட்டு வரேன். கோயில் அன்னதானம் இருக்குது, கூப்பிட்டு. என் டாக்டர். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா படிமா, படிச்சுட்டு. வாழைப்பழம் ஒன்று கேட்டியா? ஐயோ கோச்சிக்கினாங்க. டிங்கி வாழைப்பழம் கேட்டியா? அவ்வளோ கோச்சிக்கினாங்க. காயத்ரி சிஸ்டர் ஹாய் சொல்கிறேன். பிரியா சிஸ்டர் ஹாய் சொல்கிறேன். காயத்ரி அக்கா. காயத்ரி சாரி.
பேர் கரெக்டாக சொல். ராஜாஜி அக்கா ஆ சரி சரி ஓகே. வாழைப்பழ தோலை கொடு. தோலைங்க பழம் சாப்பிட்டு தோலை. பிரியா ஆ சரி. யாரு? பிரியா பிரியா. அக்கா அக்கா ஆ சரி. அக்கா கொடுத்து அக்கா. காயத்ரி அக்கா என்ன கொடுத்தாங்க? என்னது? ரேடியோ. எப்பன் எஃப்எம். சரி எஃப்எம் எஃப்எம். போட்டு கடமை ம். காதில் பஞ்சு வச்சிட்டேனா? என்னது காதில்? என்னது அது? ஆ சரி. கம்மி கையெடு. கான் இது குளிர் எடுக்கிறதுல கையெடு. காத்து ஆ சரி ஓகே. குட் நைட். கொண்டனை ஆ பொத்து பொத்து மண்டப்போ பொத்து பொத்து மண்டப்போ ம் பொத்து பொத்து மண்டப்போ பொத்து பொத்து மண்டப்போ பொத்து பொத்து மண்டப்போ பொத்து பொத்து மண்டப்போ ம் 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 பொத்து பொத்து மண்டப்போ பொத்து பொத்து மண்டப்போ போதும். ரொம்ப லென்த்தாக போகுது. குட் நைட். லேட்டு நீட்டாக போகுது. குட் நைட். லேட்டு ஆ கொண்டனை ஐயோ டூ கபா கபா கப்